ஆழ்வார்கள் தரிசனம் பகுதி 118. கார்த்திகையில் கார்த்திகை நாள். ஆழ்வார்கள் தரிசனம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் அவர்கள் அனுபவித்த எம்பெருமான்களையும் மிக அழகாக கண்டு தரிசித்து வருகின்றோம். அந்த முறையிலே திருமங்கை ஆழ்வார், நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியர், இவர்கள் இருவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இது பற்றி ஒரு சரித்திரம் பெரியோர்களாலே சொல்லப்பட்டு வருகிறது. திருமங்கை ஆழ்வார் திவ்யதேசங்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டு வருகின்ற அடைவிலே திருக்கண்ணமங்கை என்கின்ற திருத்தலத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை ஒரு 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்தார். பெரும்புறக்கடலை அடலேற்றினை என்று தொடங்குகின்ற அற்புதமான திருமொழி, மெய்மை சொல்லில் வெண்சங்கமொன்னேந்திய கண்ணா நிந்தனக்கம் குறிப்பாயில் கற்கலாம் கவியின் பொருள்தானே. எம்பெருமானை பார்த்து, கண்ணனே, உனக்கும் கூட கற்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் நீ கவியின் பொருளை கற்கலாம் என்று சொன்னார். வெண்சங்கமொன்றேந்திய கண்ணா நிந்தனக்கம் குறிப்பாயில் கற்கலாம். எது என்னால் கவி அல்ல, கவியின் பொருள்தானே. அந்த திவ்ய பிரபந்தங்களின் அருளிச் செயல்களின் பொருள்களை நீ கேட்கலாமே தவிர உன்னாலும் கூட இந்த கவிகளை மனப்பாடம் செய்ய முடியாது என்பதாக தெரிவித்தாராம். உடனே அவன், அந்த எம்பெருமான் கண்ணபிரான், ஆழ்வாரே, உம்மிடத்திலேயே நான் இதற்கு பொருள் கேட்க விரும்புகிறேன், எனக்கு நீர் உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டானாம். அதற்கு திருமங்கை ஆழ்வார், அது என்னால் இப்பொழுது முடியாது, வாய்ப்பு இருந்தால் இன்னொரு பிறவியிலே பார்ப்போம் என்றுதான் திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்தாராம். ஆயினாலே அடுத்த பிறவியிலே திருமங்கை ஆழ்வாரே நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியராக வந்து அவதரித்தாராம். இப்படி சொல்லுவதனுடைய காரணம் என்ன என்னால், எந்த கார்த்திகையில் கார்த்திகை நாள் அவர் வந்து அவதரித்தாரோ, திருமங்கை ஆழ்வார் வந்து அவதரித்தாரோ, அதே கார்த்திகையில் கார்த்திகை நாள் தான் நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியரும் அவதரித்தார். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள், நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.